குணமே கர்மா, விழிப்புணர்வே பரிகாரம். இந்த பகுதியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜோதிடத்துல குணங்களை பத்தி குறிக்கிறாங்க இல்லையா? அதாவது கணப்பொருத்தம் அப்படிங்கிறாங்கல்ல. அந்த கணம்னா குணம். அந்த அசுர கணம், மனித கணம், தேவகணம். இந்த தலைப்புல குணங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்ம கருத்து என்ன? குணமே கர்மா, விழிப்புணர்வே பரிகாரம் அப்படிங்கிறது தானே. குணங்கள் தான் நம்மகிட்ட, கர்ம வினை தான் நம்மகிட்ட குணமா இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம கருத்து. நம்ம கருத்துல எல்லாரும் அதான் சொல்றாங்க, அது வேற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம குணங்கள் தான் நம்மள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவோம். அந்த குணம்ங்கிறத உங்களுக்கு எண்ணங்களா வெளியே வரும். அந்த குணங்கள் தான் எண்ணங்கள்ல பிரதிபலிக்கும். அதுதான் அவங்களை கூட்டிட்டு போய் அங்க வந்து அந்த விஷயத்துல வந்து மாட்ட விடும். அந்த விஷயத்துல இருக்க நன்மையும் வாங்கி தரும். அப்போ குணங்கள் வாயிலா தான் நம்ம கர்ம வினைகள், நல்ல கர்ம வினைகளா இருந்தாலும் கெட்ட கர்ம வினைகள் வரும். நம்முடைய கர்ம வினைகள் என்ன? நம்முடைய கர்ம வினைகள் எது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? கர்ம வினைகள் எல்லாத்துக்கும் இருக்குது. எல்லா மகான்களும் சொல்லியிருக்காங்க, எல்லா குருமார்களும் சொல்லியிருக்காங்க. முன்வினை, பின்வினை, புகுவினை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல 3 பகுதி திருத கர்மா, திருத கர்மா, அத்திருத கர்மா இருக்குன்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது விரிவா கர்ம வினை பத்தி விரிவா நம்ம ஒரு சப்ஜெக்ட் பார்ப்போம். இப்போ கர்ம வினை, நம்மளோட கர்ம வினைகளை நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா? எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது அந்த கேள்வி. நம்முடைய குணங்களை வச்சு, நமக்கு என்ன குணங்கள் இருக்குதோ அந்த குணங்களை வச்சு நம்ம கர்ம வினைகளை நம்ம சுலபமா தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய கர்ம வினைகள் தான் நம்மகிட்ட குணங்களா இருக்குது. இந்த குணங்களை, கர்ம வினைகளை நாம் வென்று விட முடியுமா? குணங்களை, கர்ம வினைகளை நம்ம வெல்ல முடியுமா? முதல்ல ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த குணங்களை, கர்ம வினைகளை வந்து நம்மால வெல்ல முடியாது, வென்று விட முடியாது. நமக்குன்னு ஒரு பிறவி குணம் இருக்குல்ல. சில பேர் கூட சொல்லுவாங்க, எவ்வளவு வயசானாலும் அது பிறவி குணம் போவாது அப்படிம்பாங்க. அவங்க சுபாவம் அப்படிம்பாங்க. அதனால அந்த குணங்களை வந்து அவ்வளவு சீக்கிரம் வெல்ல முடியாது. ஆனா ஒண்ணு செய்யலாம், அதை சமன் செஞ்சுக்கலாம், பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மகான்களோட அறிவுரை கேட்டோ, குருமார்களோட அறிவுரை கேட்டோ, அனுபவப்பட்டவங்களோட அறிவுரை கேட்டோ அதை சமன் செஞ்சுக்கலாம். அளவுக்கு அதிகமா போகாத மாதிரி, அந்த அளவோட இருக்கிற மாதிரி கட்டுப்பாடோட நம்ம அந்த அளவுக்கு அதிகமா போகாம இருந்தோம் அப்படின்னா அந்த குணங்களால, கர்ம வினைகளால வரக்கூடிய விளைவுகளை நம்ம கட்டுப்படுத்திடலாம். அப்படி கட்டுப்படுத்தினா அதனால வரக்கூடிய துன்பங்களும் பக்கத்துல வரும். வராம இருக்குன்னு சொல்ல முடியாது, எனக்கு வரவே வராதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அது எப்பேற்பட்ட மகானுக்கும் சொல்ல முடியாது. வரும், ஆனா தாக்காது. வாசல் வரைக்கும் வரும், ஆனா உள்ள வராது. ஆனா குணங்களை சமன் செய்து கொள்வது அவ்வளவு சுலபமான காரியமும் இல்ல. அது மிக மிக ஒரு கஷ்டமான காரியம்தான். அது என்ன? அது எப்படி குணங்களை, கர்ம வினைகளை சமன் செய்து கொள்றது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல அப்படின்னு சொல்றீங்க? நம்முடைய குணங்கள் தானே, நம்மால கட்டுப்படுத்த முடியாதா? நாம நினைச்சா முடியாதா? நாம நினைத்தாலும் முடியாது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாதா? நினைப்பால எந்த காரியத்தையும் நம்ம செஞ்சிடவே முடியாது. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம குணங்கள் சரியா இல்லைன்னா எண்ணங்களை தீவிரப்படுத்துற பயிற்சி கூட பண்ணக்கூடாது. மன வலிமையை தரக்கூட பயிற்சி கூட பண்ணக்கூடாது. இந்த ஹிப்னாட்டிசம், இந்த மாதிரி பயிற்சிகள், மன வலிமை பண்ணக்கூடிய பயிற்சிகள், இதெல்லாம் கூட குணங்களை நீங்க சரி பண்ணாம நீங்க அதை பண்ணீங்கன்னா இந்த குணங்களை தான் அது வெளிப்படுத்திட்டு வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால குணங்களை சரி பண்ணாம நம்ம எடுக்கக்கூடிய மனப்பயிற்சி கூட தப்பா தான் வரும். குணப்பயிற்சி எடுத்து குணங்களை சரி பண்ணிக்கிற பயிற்சி எடுக்கலாம். அந்த நினைப்பால நம்ம எந்த காரியத்தையும் செஞ்சிட முடியாது. அந்த நினைப்பை பழக்கப்படுத்தி வச்சிருந்தாதான். நீங்க எண்ணங்களை வலுப்படுத்திங்கன்னா அது ஏற்கனவே பழக்கப்படுத்தி வச்சிருக்கிற எண்ணங்களை தான் அது வலிமையா வெளியே கொண்டு வரும். அதனால பழக்கப்படுத்தி வச்சிருந்தா தான், அந்த நினைப்பை பழக்கப்படுத்தி வச்சிருந்தாதான் காரியத்தை நம்ம செய்ய முடியும். அப்பதான் செயலா மாறும். ஏன் அப்படின்னா நாம எல்லாம் பழக்கத்துக்கு அடிமைங்க. பேசுவோம், வாய்க்கிலேயே பேசுவோம், எல்லாம் தத்துவம் எல்லாம் பேசுவோம். அதை பேசுறத வச்சு நம்மள பெரிய மகான் நினைச்சுக்குவாங்க, பெரிய குருஜின்னு நினைச்சுக்குவாங்க, எல்லாம் நினைச்சுக்குவாங்க. நினைக்கிறதும் அறியாமைதான், அது பேசுறதும் அறியாமைதான். ஆனா அதை உண்மையை உணர்ந்துதான் பேசணும். நாம பழக்கத்துக்கு அடிமைகள் எல்லாரும், பேசுறவங்க எல்லாருமே.
கேட்கறவங்களும் பழக்கத்துக்கு அடிமைகள் தான். அவ்வளவு சீக்கிரம் பழக்கத்துல இருந்து டக்குன்னு யாராலையும் விடுபட்டு வர முடியாது. அப்படி இல்லைன்னா இதை கேட்க மாட்டாங்க அவங்க. அவங்களும் தெளிவா இருப்பாங்க. அவங்களாம் ரொம்ப தெளிவா இருப்பாங்க. பழக்க தோஷம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய தோஷம். நம்ம அந்த தோஷத்தை உடையவங்க தான் நம்ம எல்லாம். நமக்குள்ள பழக்கமா இருக்கிறது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, உடனே அதை நம்மளால தூக்கி எறிஞ்சிட முடியாது. அதுதான் நம்முடைய குறைபாடு. அதுதான் நம்முடைய பாசிட்டிவும் கூட. அதுவே நெகட்டிவ், அதுவே பாசிட்டிவ். அது எப்படி? பழக்கம் அப்படிங்கிற குணம் தீயது தானே. பழக்கங்கிறது ஒரு தீயது தானே. அந்த தீயதை நம்மிடம் நம்ம வந்து அந்த பழக்கங்கிறது தீயதை பழகி வச்சுக்குது உள்ளுக்குள்ள. அந்த பழக்கங்கிற குணம் இருக்கிறதுனாலதான் அந்த தீயதை பழக்கி வச்சுக்குது. அது எப்படி பாசிட்டிவா மாறுது அப்படின்னு சொல்றீங்க? அப்ப பழக்கம்னா அது நெகட்டிவ் தானே. அது எப்படி பாசிட்டிவ் ஆயிடும்? அதே பழக்கம் அப்படிங்கிற தன்மை தான் நாம உடனடியா கெட்ட செயல்களுக்கு போக விடாமலும் தடுக்குது இல்லையா? நல்லதை நம்ம பழகி வைக்கும் போது அந்த கெட்ட செயல்கள் போய் அங்கதான் அந்த போராட்டம். இந்த படத்துல வரல, பழைய படத்துல இந்த அம்பு வாங்க இந்த அம்பு வாங்க, அங்க ரெண்டு பேர் அப்படியே பேலன்ஸ் ஆகி பஸ்பமாயிடும் இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த கெட்ட பழக்கங்கிறது வரும்போது நல்ல பழக்கங்கிறது போய் அதை செயல்படுத்த விடாம தடுத்துருது. அதுல எது வலிமை இருக்குதோ அது ஜெயிச்சிருது. எதை நீ வலிமையா பழக்கப்படுத்தி வச்சிருக்கோ அது வெற்றி பெறும். அந்த பக்கம் ஒருத்தர் தேர்ல இருந்து அம்பு விடுவார், இந்த பக்கம் ஒரு அம்பு விடுவார், ரெண்டும் ஒரு மியூசிக் கூட போய் அங்க அப்படியே நெருப்பு மாதிரி வரும். அப்ப ரெண்டு பஸ்பம் ஆயிடும், ரெண்டு பேலன்ஸ் ஆயிடும். இல்லைன்னா ஒன்னு ஏத்துட்டு ஒண்ணு போகும். அந்த ஒண்ணு ஏத்துட்டு ஒண்ணு போற பழக்கமா நல்ல பழக்கத்தை நம்ம பழக்கி வச்சிருக்கணும். பழக்கங்கிறது வந்து அந்த அந்த பழக்கங்கிற ஒரு குணம் தான் ஒரு மனிதன் வந்து பழகிய நல்லதை விட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உதவுது. இயற்கையாவே அந்த நல்லதை ஒரு மனிதன் விட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் பழக்கங்கிற குணம், அந்த தன்மை. ஆனா அதே பழக்க தன்மைய அதே கருவியை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம தீயதை பழகி வச்சுக்கிட்டு அதை விட்டுறாம காப்பாத்தி வச்சுக்கிறோம். அதுதான் நம்ம கர்மவினை பதிவுகளா இருக்கு. நம்ம கர்மவினை பதிவுகள் உடம்புல எங்க பெய்ஞ்சிருக்கு? நம்ம பழக்கத்துல இருக்குது. உங்களுக்கு இந்த குணங்கள் தன்மைகள்லயே வந்து ரொம்ப பிடிச்சது எது? முதன்மையானது எது? உங்களுக்கு எது பிடிக்கும்? நீங்க எங்க இருந்து உங்க ஆராய்ச்சி தொடங்குனீங்க? பழக்கம் அப்படிங்கிற குணத்துல இருந்து தான். ஒரு எண்ணமானது அந்த எண்ணத்தின் அளவிலேயே எண்ணமாவே இருக்கும்போது அது குணமா மாறுறதே கிடையாது. அந்த எண்ணமா இருக்கும். ஒரு எண்ணம் நீங்க நினைக்கிறீங்க, ஒண்ணு நீங்க செஞ்சிருவீங்களா? செய்ய மாட்டீங்க. நான் நினைச்சிட்டேன் இந்த வருஷம் ஆரம்பத்துல இருந்து நான் வந்து போன வருஷம் விட்டுட்டேன், இந்த வருஷம் ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் ரேங்கா ஃபர்ஸ்ட் அந்த காலேஜ்லயே ஃபர்ஸ்ட் மானான ஒரு ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட் நினைப்பேன். அந்த எண்ணம் மட்டும் இருந்துட்டா போதுமா? அது இது மாதிரி எப்படி படிக்கணும், எப்படி அதை இது பண்ணணும், எப்படி மனசுல வச்சுக்கணுங்கிற பழக்கம் இருந்தாதான் வெற்றி பெற முடியும். அந்த பழக்கம் பெற்றவன் பாதி வருஷம் காலேஜுக்கு ஸ்கூலுக்கு வரலன்னா கூட சரி, அந்த 3 மாசம் படிச்சா போதும். அது எப்படி படிச்சு எப்படி மனசுல கொண்டு வரணும், எப்படி கேள்வி கேட்பாங்க, எப்படி பதில் சொன்னங்கிற பழக்கம் அவருக்கு தெரிஞ்சுட்டா எல்லாத்துலயும் வெற்றி பெறுவோம். அப்போ ஒரு எண்ணம்ங்கிறது எண்ணத்தின் அளவிலே இருக்குமே தவிர குணமா மாறுதில்லை. ஆனா அதே எண்ணம் பழக்கம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அது வழக்கம் ஆயிடுது. வழக்கம் ஆயிடுது. வழக்கம் ஆயிட்டா அது குணமாயிடுது. அதனால குணம்ங்கிறது நம்ம பழகி வச்சிருக்கிற பழக்கம் தான். நம்ம பழகி வச்சிருக்க பழக்கத்தையே குணம்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிறோம். செயல்னு வரும்போது நம்ம ஏற்கனவே என்ன பழகி வச்சிருக்கோமோ அதை தான் செய்வோம். எண்ணும் போது என்ன வேணா எண்ணலாம். நம்ம நல்லவனா எண்ணலாம், அப்படியே நம்மள பெரிய சக்தி கீர்த்தி மாதிரி எண்ணிக்கலாம், எல்லாம் நம்ம உயர்ந்தவன் கூட நினைச்சுக்கலாம். ஆனா செயல்பாடுன்னு வரும்போது நம்மகிட்ட என்ன பழக்கம் குணமா நம்ம வச்சிருக்கோமோ அதுதான் செயல்பாட்டுக்கு வரும். இந்த இரு கோடுகள் தத்துவம் இருக்குல்ல, ஒரு 2 கோடு போடுவாங்க. அந்த 2 கோடுல வந்து ஒரு கோடு பெருசா தான், இன்னொரு கோடு சின்னதா இருக்குது. இன்னொரு கோடு சின்னதா இருக்கும்போது ஒரு கோடு பெருசா தெரியுது. அந்த மாதிரிதான் அந்த தத்துவம் மாதிரிதான் நம்மகிட்ட பழக்கம் இருக்கும். கெட்ட பழக்கமும் இருக்கும், நல்ல பழக்கமும் அந்த 2 கோடு மாதிரி நம்மகிட்ட இருக்கும். நல்ல பழக்கங்கிற கோட்டை கெட்ட பழக்கம் அப்படிங்கிற கோட்டை விட நாம சின்னதா வச்சிருக்கிறோம் எல்லாருமே. நல்ல பழக்கம் அப்படிங்கிற கோட்டை நம்ம பெருசுப்படுத்தி கெட்ட பழக்கத்தை சின்ன கோடா மாத்தணும். ஆனா இந்த 2 கோடுல எதையும் அழிச்சிட முடியாது. நல்ல பழக்கமும் நம்மகிட்ட இருக்கும், கெட்ட பழக்கமும் நம்மகிட்ட இருக்கும். ஒருத்தன் கெட்ட பழக்கத்தை வென்றுட்டேன்னு சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். நான் எத்தனை பேரை எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிருக்கேன். பெரிய மகான் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட நெருங்கி போகும்போது ரொம்ப கீழ்த்தரமான எண்ணம் கூட அவங்ககிட்ட இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். அதனால வந்து அதை நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த பழக்கமும் இருக்கு, அந்த பழக்கத்துக்கு செயல்படுத்தாம கட்டுப்படுத்தி வச்சுட்டு நல்லவங்க மேல நம்ம தெரிவாங்க. அவங்க குணத்தையே வென்றுட்டாங்க நாம நினைச்சிட்டு இருப்போம், வென்று இருக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட இருக்க கோபம், அவங்க கிட்ட இருக்க அந்த கர்வம், அவங்க கிட்ட இருக்க ஈகோ வந்து வேற யார்ட்டு இருக்கா நான் பார்த்திருக்கேன். அதனால வந்து அந்த கெட்ட பழக்கத்தை சின்னதுபடுத்திடணும். 2 கோடுல எதையும் நம்ம அழிச்சிட முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுவும் இருக்கும், இதுவும் இருக்கும். அப்படின்னா நல்லவன் கெட்டவன் அப்படிங்கறது வந்து எப்படி சொல்றோம்?
உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லவன்கிறது யாரு, கெட்டவன்கிறது யாரு? ஒருத்தர்கிட்ட அந்த இருகோடு தத்துவம் இருக்கு இல்லையா, நல்ல பழக்கமும் இருக்கு கெட்ட பழக்கமும் இருக்குது. ரெண்டு ரெண்டு கோடா இருக்குன்னு வச்சுங்க கற்பனைக்கு. இதுல நல்ல பழக்கம் அப்படிங்கிற கோடு சின்னதா, கெட்ட பழக்கங்கிற கோடு பெருசா இருந்தா அவங்கள கெட்டவங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஆனா அவங்கள்ட்ட நல்ல பழக்கமும் இருக்கும். கெட்ட பழக்கத்தின் கோடு வந்து சின்னதாகவும் நல்ல பழக்கத்தின் கோடு பெருசா இருந்தா அவங்கள நல்லவங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த நல்ல பழக்கம் அப்படிங்கிற கோடு, கெட்ட பழக்கம் அப்படிங்கிற கோடு இரண்டும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை முற்றிலும் வென்றுவிட முடியாது. நல்ல பழக்கங்கிற கோட்டை பெருசுப்படுத்தி குணங்களை சமன் செய்துக்கணும். நம்ம இருக்க நல்ல பழக்கங்கிற கோட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளவு இப்ப எல்லா உலகத்துல இருக்க எல்லா கெட்ட பழக்கமும் நம்மகிட்ட இன்னைக்கு இருக்குன்னு கூட வச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த நல்ல பழக்கத்தை நீங்க டெவலப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதை கெட்டத்தை தடுக்கும். அது வேற யாரும் தடுக்க மாட்டாங்க. நீங்க சாமி கும்பிடுறதுனால தடுக்க முடியாது. சாமி கும்பிடுறதெல்லாம் தடுக்க முடியாது. ஒருத்தர் அட்வைஸ் கேட்டுட்டு இருந்தா நீங்க உள்ளுக்குள்ள ஒரு சங்கல்பம் எடுத்து நல்ல பழக்கத்தை நான் பழக்கமா மாத்தி வச்சிடணும். பழக்கமா மாத்தி வச்சுட்டுன்னா அது உங்களை கட்டுப்படுத்திடும். வேணாம், தேவையில்லை, லிமிட்டோட இரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உங்களை இழுத்துட்டு வந்துடும். என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பழக்கம் குறைவா இருக்கிறவன கெட்டவன் சொல்றோம். நல்ல பழக்கம் அவன்கிட்ட குறைவா இருக்கு. கெட்ட பழக்கம் குறைவா இருக்கவனா நல்லவன் சொல்றோம். அவன் முற்றிலும் நல்லவன் கிடையாது, முற்றிலும் கெட்டவன் கிடையாது. ஆனா ரெண்டு பேர்கிட்டயுமே ரெண்டும் இருக்கும். எப்ப வேண்டுமானாலும் இது மாறும். திடீர்னு அந்த கோட்டை கெட்டவன் நல்ல கோட்டை பெருசு பண்ணா நல்லவனா மாறிடுவான். நல்லவன் எப்பவுமே கெட்ட கோட்டை பெருசு பண்ணா அவன் கெட்டவனா மாறுவான். அதனால இப்படி மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி மாறுற ஆளுங்களே நான் பார்த்திருக்கேன். ஒருத்தட்ட ஒரே ஒரு கெட்ட பழக்கத்தை எடுத்து, ஒரு சின்ன கெட்ட பழக்கத்தை மட்டும் எடுத்து அவங்கள முற்றிலும் கெட்டவன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா நீ ஒரு சின்னதான் எடுத்திருக்கிற, அவன்கிட்ட நல்லது நீ எடுக்கல. அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு நல்ல பழக்கத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா உண்மையிலேயே கடவுளும் மிருகமும் கலந்தவன் தான் மனுஷன். நம்ம மனுஷன்ட்ட வந்து 3 குணங்களும் இருக்குது. அசுர குணமும் இருக்குது, மனித குணமும் இருக்கு, தேவ குணமும் இருக்குது. அசுர குணம் அதிகமா இருக்கும்போது நம்ம வந்து கெட்டவனா தெரியறோம். தேவ குணம் அதிகமா இருக்கும்போது நல்லவனா தெரியறோம். இதுதான் உண்மை. அப்படின்னா எப்படிதான் இந்த குணங்களை சமன் செய்யறது? குணங்கள் தான் நம்மள இவ்வளவு பிரச்சனை பண்ணுங்கிறீங்க. அப்ப குணங்கள் எப்படி சமன் செய்யறது? பழகிய யானையை வச்சு காட்டு யானையை பழக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி அனுபவங்களால பட்ட அறிவை வைத்து ஒரு அறிவாளி ஒருத்தர் அப்படி சொல்லும்போது பிறக்கும் போதே அறிவாளியே பிறந்துட முடியாது. அவன் அறிவு எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஒரு புத்தகம் படிக்கிறான், அதுக்கு தகுந்த சிந்தனை செய்யறான், அந்த செயல் இறங்குறான். அப்ப மறுபடியும் அறிவை பெருக்கிட்டு செயல் இறங்கும், இன்னும் கொஞ்சம் செயல் மிளிரும். இன்னும் கொஞ்சம் அறிவை பெருக்கிட்டு செய்யணும், இன்னும் கொஞ்சம் செயல் மிளிரும். அது மாதிரிதான் அனுபவங்களால அறிவு வந்து வளருது. அறிவுங்கிறது வந்து சின்ன குழந்தைங்கள அறிவு கொழுந்தும். அதை ஏன் சொல்றோம்னா கொழுந்து அறிவது. அதுங்க வளர வளர அந்த அனுபவத்தால் தான் அறிவு வளரும். அதனால நிறைய பேர் இந்த டீனேஜர்ஸ் சேர்ந்தவங்க இந்த இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லி பெரியவங்களை தவறா நினைக்கிறாங்க. தவறான கருத்து. அவங்களாம் ரொம்ப அறியாமையில இருக்கவங்க. தனக்கு எல்லாம் தெரியும், இதையும் செஞ்சிடணும்னு நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. அப்புறமா ஒரு நாளைக்கு புரிஞ்சுக்குவாங்க. அந்த அனுபவங்களால பட்ட அறிவு வச்சு புதிய பழக்கத்தால பழைய பழக்கத்தை மாத்தி புதிய குணத்தை ஏற்படுத்தி பழைய குணத்தை செயல்படுத்தாமல் தடுக்கணும். பழைய குணத்தை அழிக்க முடியாது, நம்மகிட்டே தான் இருக்கும். அதை செயல்படுத்தாம தடுக்கணும். புதிய குணத்தை அதிகமா அழுத்தமா பழகி வச்சிருந்தா அதோட இன்டென்சிட்டி அதிகமா இருக்கணும். புதிய குணத்துல அந்த நல்ல குணத்தோட பழக்கத்தை. அப்ப பழைய குணத்துக்கு முன்னாடி பழக்கத்துல உள்ள புதிய குணம் வெளியே வரும். அந்த குணம் வரும், பழைய கெட்ட குணம் வரும். அப்ப இது உடனே முந்திக்கிட்டு வரும். ஏன்னா நீ அழுத்தமா பழகி வச்சிருக்கிற. அப்ப அதை செயல்படுத்தாம தடுத்துரும். இதுதான் கர்மவினையில இருந்து வெல்லக்கூடிய வழி. குணத்துல இருந்து வெளியே வரக்கூடிய வழி. குணத்தை வென்றா கர்மவினையை வெல்ல முடியும். ஏன்னா கர்மவினை குணத்தை தூண்டி தான் உள்ள வரும். குணங்களை சமன் செய்யணும் சொல்றீங்க. அது சமன் செய்யறதுன்னா என்ன? அந்த குணங்களால நமக்கோ மற்றவங்களுக்கோ தீமை வராத அளவுக்கு பாதுகாப்பா அந்த குணத்தை உபயோகிக்கணும் இல்லையா? அந்த தன்மையை நம்ம வளர்த்திட்டோம்னா குணங்கள் வந்து சமன் செய்யாது. இது எல்லா மகானும் சொல்லியிருக்காங்க. குறிப்பா வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ அறிவுக்கோ உடலுக்கோ துன்பம் செய்யாத அளவுக்கு நம்ம செயல்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதே இறையர் சித்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு? உன்னுடைய உயிரோ இன்னொரு உயிரோ வருத்தப்படாத மாதிரி நீ ஒரு காரியத்தை செஞ்சுன்னா அது பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இது இன்னும் சிறப்பா வலிமையா மெய்வெளிச்சாலை ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கை முறையாக வகுத்து வச்சு அந்த குணங்களை இது எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய சைக்காட்ரிக். இன்னும் சொல்ல போனா மனோ தத்துவ பாடத்துல வந்து அவருடைய புத்தகத்தை வந்து பாடத்திட்டமா வைக்கணும். யாரு? மெய்வெளிச்சாலை ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு இல்லைங்களா?
அவரை தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அந்த புத்தகங்கள்ல வந்து மனோ தத்துவத்தை பத்தி ரொம்ப பிரமாதமா எழுதியிருப்பாரு. அவரு மெஞ்ஞானி தான், ஆன்மீகம் எழுதியிருப்பாங்க. நிறைய நிறைய பேர் நினைப்பாங்க, கிடையாது. மனதை பத்தி கம்ப்ளீட் கிளீனா மனதுல எப்படி வரும், அந்த மனம்னா என்ன அப்படின்னு சொல்லி தெளிவா எழுதியிருக்காரு. அதை பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய அது வருது, அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த ஜோதிடத்துக்கும் குணத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? எப்படிங்க இதை சொல்றீங்க? நிறைய சம்பந்தம் இருக்கு. குணத்துக்கும் ஜோதிடத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. ஒருத்தர் பிறந்த ராசி, அதுக்கு ஒரு குணம் இருக்கு. லக்னத்துக்கு ஒரு குணம் இருக்கு. நட்சத்திரத்துக்கு ஒரு குணம் இருக்கு. ராசி அதிபதிக்கு ஒரு குணம் இருக்கு. அந்த ராசிகளிலேயே பல வகையான குணங்கள் இருக்குது. இவங்கதான் அவங்க வந்து குணங்களா மாறாங்க. அந்த ராசிகளோட குணங்கள் தான் அந்த நபருக்கு வந்து அதுல பிறந்த நபருக்கு குணங்களா, அடிப்படை குணங்களா வராங்க. கர்மவினையின் அடிப்படையில் அதுல பிறக்கம் வைக்கப்படுறாங்க. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜோசியத்துக்கும் குணத்துக்கு என்ன இதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கல்ல, ஜோசியத்துல கணப்பொருத்தம்னு ஒரு முக்கியமான பொருத்தம் இருக்குது. இந்த கணப்பொருத்தம் அப்படிங்கிறது வந்து, இந்த கணப்பொருத்தம் குணங்களை குறிக்கிறது தான். குணப்பொருத்தம் அப்படிங்கிற வார்த்தையை தான் கணப்பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க அதுல. இதான் இந்த பகுதியில விரிவா பார்க்க போறோம். இதே இவரெல்லாம் பெரிய சைக்காலஜி மாதிரி பேசுறது சார். ஜோதிட தத்துவத்தை, ஜோதிட மன தத்துவத்தை பேசிட்டு இருக்கிறோம். ஜோதிடத்துல மன தத்துவம் இது. ஜோதிடத்தில் இந்த குணங்கள் வந்து ஜோதிடத்தில் மன தத்துவம், அதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதான் இந்த பகுதியில பேச போறோம். குணங்களை எத்தனை வகையா பிரிச்சிருக்காங்க, அந்த குணங்களின் தன்மை என்ன? அசுர கணம், மனித கணம், தேவகணம். அதாவது அசுர குணம், மனித குணம், தேவகுணம் அப்படின்னு 3 குணங்கள் இருக்கு. இதுல அந்த அசுர குணம் அப்படிங்கிறது வந்து அடுத்தவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்திட்டு தனக்கும் பாதிப்பை ஏற்படுத்திக் கொள்றது. அசுர குணம் எதை சொல்றீங்க? எந்த குணம் உங்களுக்கு வந்து அடுத்தவங்களுக்கும் உங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுதோ அது வந்து அசுர குணம். எந்த குணம் அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாம இருக்கோ அது வந்து மனித குணம். குணத்தையே செயல்படுத்தாம வச்சிருந்தா அது தேவகுணம். இந்த இது வந்து கர்ம வினைக்கு வந்து அப்பாற்பட்டது. என்ன கர்ம வினைக்கு அப்பாற்பட்டது? இந்த கர்ம வினை வந்து நம்மள தாக்குனாலும் உனக்குள்ள ஒரு பேலன்ஸ் பண்ணி அந்த கர்ம வினை வெல்லக்கூடிய வலிமை வந்து இந்த குணத்தை நீ மாத்துறதுனால இருக்கு. பாவ புண்ணியத்தை இதுல சரி பண்ண முடியும். இந்த அசுர குணங்கிறது வந்து உன்னை தீய கர்ம வினைகள்ல மட்டும்தான் கூட்டிட்டு போகும். இது செஞ்ச பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுங்க, அது உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படிலாம் பார்த்தா நீ பொழைக்கவே முடியாது, எதையுமே அனுபவிக்க முடியாது. சாமியார் மாதிரி போய் ஒரு பாறையில உட்காந்து 2 கையை வச்சுட்டு கண்ணை மட்டும் உட்காந்துக்க நீ பிறந்திருக்கிற. வாழ்க்கை அனுபவி. செத்தது பின்னாடி என்ன வருதுன்னு யாருக்கு என்ன தெரியும்? இப்ப நல்லா அனுபவி, நீ அனுபவிக்கிறதா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அசுர குணம் உனக்கு வந்து எஜுகேட் பண்ணும், உன்னை வந்து அதுக்கு ப்ரொமோட் பண்ணும், உன்னை இன்டியூஸ் பண்ணும், தூண்டிக்கிட்டே இருக்கும். பாவ புண்ணியத்தை பத்திலாம் அது பேசாது, பாவத்தை பத்தியே பேசாது. புண்ணியம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கும். ஆனா இந்த மனித குணம் இருக்குத, அது கர்ம வினைகளை பத்தி புரிஞ்சுக்கும். சஞ்சீத கர்மம்னு இருக்கு, முன்வினைன்னு இருக்கு, பிராரப்த கர்மம் இருக்கு, பின் ஆகாமிய கர்மம்னு இருக்கு, புகவினைன்னு இருக்கு. இந்த பாவ புண்ணியத்தை வந்து ஒத்துக்கும் மனித குணம். ஆனா தனக்குள்ள கலந்துருக்கு இல்லைங்களா, அந்த அசுர குணம் தனக்குள்ள கலந்துருக்கு, மனித குணத்துக்குள்ள கலந்துருக்கு. அதை ஒழிக்கிறதுக்கு வந்து தடுமாறிட்டு இருக்கும் மனித குணம். தனக்குள்ள ஒளிஞ்சிருக்கக்கூடிய தேவகுணத்தை நிலைக்கவும் தேவகுணமும் ஒளிஞ்சிருக்கும், அசுர குணமும் ஒளிஞ்சிருக்கும் மனித குணம். மனித பாவம் ஒரு பக்கம் அசுரம் போட்டு அவனை வாதம் பண்றான், ஒரு பக்கம் வந்து தேவர் வந்து திருத்தி. ஏன்னா இதுக்காக தேவையில்லாம அவனை படைக்காம நீ விட்டுட்டு போயிருக்கலாம. இங்க படைச்சோன்னே அசுரம் வந்து குடியிருந்துக்கிறான், தேவரும் குடியிருந்து. இதுல வென்று வரணும். நம்ம வேலையை பாருங்க, அந்த தேவ குணத்தை நிலைக்கிறதுக்கு தடுமாறிட்டு இருக்கும். இந்த மனித குணம் வந்து அசுர குணத்தை வந்து வெறுக்கும். மனித குணம் வந்து அசுர குணத்தை வெறுக்கும் தான். ஆனா இது மைண்ட மாத்திரும், மனித குணத்தோட தன்மையே போய் மாத்திரும் அசுர குணம். அதை வந்து விரும்புற மாதிரி மாத்தும். ஆனா அப்பப்ப இது விழிப்படைஞ்சு இது அசுர குணம் அப்படின்னு சொல்லி தேவகுணத்தை நோக்கி பயணிக்கும். அதுதான் மனித குணம். இதுலயும் தடுமாறி ஒரு கயிறு மேல் நடக்கிற மாதிரி இந்த பக்கம் இதை அமுத்தும் போது இதை அமுத்தி உழுவாம தத்தளிச்சுட்டு தடுமாறிட்டு போகுது. மனிதன்கிறதா மிகப்பெரிய பாவம். தேவகுணங்கிறது என்ன? தேவர்கள் அப்படின்னு சொல்றவங்க யாரு? நம்ம எல்லாம் தேவர்கள்னு சொல்றோம்ல, அது யாரு? தேவகுணம்னு என்ன? இந்த அசுர குணத்தையும் மனித குணத்தையும் வென்று இருக்கிறது தான் தேவகுணம். அதனாலதான் குணத்தை வென்றவர்கள் தேவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். இந்த தேவர்களே வந்து பின்னாட்கள்ல வந்து தெய்வர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அந்த தெய்வருங்கிற வார்த்தை தான் தெய்வம்னு ஆனது.
இந்த மெய்வழிச்சாலை மார்க்கத்தை தோற்றுவித்த குருவை கூட அவங்க வந்து தெய்வம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. குணத்தை வென்றுட்டாரு, தேவகுணம் அடைஞ்சிட்டாரு. தேவகுணம் அடைஞ்சா தெய்வம் தானே. தெய்வம் அப்படின்னா முற்றிலும் தேவகுணத்தில் நின்றவர்கள். ஒரு காலம் மனித குணத்துக்கோ அசுர குணத்துக்கோ வரவே மாட்டாங்க. மனித குணம் வந்தா தடுமாற்றம். ஆனா மனித குணமும் வெற்றி தான். ஆனா தடுமாற்றது அது கொஞ்சம் அது இழுக்க பார்க்கும். ஆனா அது வென்று தேவகுணத்துக்கு வந்தவங்க தழும்பவே மாட்டாங்க. அதனாலதான் தேவகுணத்துல அவங்க நின்றுவாங்க. ஒரு காலம் அசுர குணமோ மனித குணமோ அவங்க கிட்ட வரவே வராது. ஒவ்வொரு மனுஷனும் தேவகுணத்தை அடைய முடியுமா? ஒவ்வொரு மனிதராலும் தேவர் குணத்தை அடைய முடியும், கண்டிப்பா முடியும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அனுபவப்பட்டு அதை பேசி பேசி உணர்ந்து உணர்ந்து பழகி பழகி அந்த நிலையை அடையலாம். அதுக்கு பல காலம் ஆகும். கிட்டத்தட்ட நம்ம ஆயுசு முடியறதுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியோ அல்லது 1 வருஷத்துக்கு முன்னாடியோ அந்த தன்மையை நம்ம அடைஞ்சிடலாம். ஆனா அதே செயலாக வச்சிருக்க அதே செயல், இதை தவிர எனக்கு வேற செயல் கிடையாது நான் அப்படிங்கிற குருமார்கள் வந்து சீக்கிரமா அதை வென்றுடுவாங்க. நமக்கும் அந்த குருமார்களுக்கு என்ன வித்தியாசம், நம்ம தொழில்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம், அவங்க அதை எடுத்துருவாங்க. தொழில்னு வரும்போது நீங்க இந்த 3 குணத்தையும் கலந்துதான் தொழிலை செஞ்சாலும். நீங்க தொழில வந்து அசுர குணமும் தேவையான இடத்துல கலக்கணும், மனித குணமும் இருக்கணும், தேவ குணமும் 3 இருக்கணும். ஆனா தொழில்னு இல்லாதவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவங்க ஒன்லி தேவ குணத்துக்கு உண்டான முயற்சியில மட்டும் இருக்கலாம். ஆனா நம்ம தொழில்னு வரோம்ல, அதனால இந்த 3 இருக்கும். நான் தொழில ஒருத்தர் இருந்துட்டு நான் இப்ப தேவ குணத்துல இருக்கேன்னு ஒருத்தர் யாராவது சொன்னாங்கன்னா நீங்க வந்து அவங்க நம்பாதீங்க. ஒரு இயக்கம்னு யார் வச்சு நடத்துறாங்களோ அவங்க தேவ குணத்துல இருக்க முடியாது. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் யார் வச்சு நடத்துறாங்களோ அவங்க தேவ குணத்துல இருக்க முடியாது. அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்தும் போது கொஞ்சம் அசுர குணத்தை கலந்தாகும். அவங்க சொன்னாங்கன்னா நம்ம நம்ப கூடாது. நம்புறது நம்மளுடைய அறியாமை. நம்மளோட அறியாமை கொண்டு வர்றது அவங்களுடைய டேலண்ட். நாம வந்து நம்புறது நம்மளுடைய அறியாமை. அதை நம்ம மாத்திக்கணும். இல்வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் இருக்கிற வரைக்கும் அசுர குணமும் மனித குணமும் கலந்துதான் வாழ முடியும். தேவகுணம் எது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம், அதை அடைய முயற்சி செய்யலாம். ஆனா இல்வாழ்க்கையும் சம்பாதிக்கும் வாழ்க்கையும் நம்ம நிறுத்திட்டு மெஞ்ஞான வாழ்க்கைக்கு யார் போறாங்களோ அவங்களால மட்டுமே அதிக பயிற்சி செய்தால், அதிக முயற்சி செய்தால் தேவகுணத்தை அடைய வாய்ப்பு இருக்கின்றது. ஜாதகத்துல வந்து ஜோதிடத்துல வந்து நட்சத்திரங்கள்ல அசுர குணம், மனித குணம், தேவகுணம் அப்படின்னு 3 இருக்குது. இந்த அந்தந்த நட்சத்திரங்களை பிரிச்சிருக்காங்களா, அதுக்கு அந்தந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அந்தந்த குணத்தை தான் அவங்க வச்சிருப்பாங்களா? இப்ப அசுர குணம் அப்படின்னு இருக்க நட்சத்திரம் அசுரரா தான் இருப்பாங்களா? மனித குணங்கிறவங்க வந்து மனித குணம் தான் இருக்குமா? தேவ குணம் போட்டிருக்கவங்க தேவ குணத்தோட இருப்பாங்களா? இதுக்கு நீங்க என்ன அவங்களோட பதில் என்ன? இல்ல, அந்த மாதிரி இல்ல. என்னுடைய 40 ஆண்டு கால ஜோதிட ஆராய்ச்சியில நான் வந்து பல குணங்களை ஆராய்ச்சி பார்த்திருக்கேன். ரொம்ப மைன்யூட்டான குணங்கள்ல போவேன். இந்த குணம் எப்படி வந்துச்சு, என்ன வந்துச்சு, அதெல்லாம் போவேன். அந்த மாதிரி போகும்போது எல்லா நட்சத்திரக்காரங்கள்ட்டையும் இல்வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, லௌகிக வாழ்க்கையில் இருக்கும்போது, தொழில் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அசுர குணமும் மனித குணமும் கலந்துதான் இருக்கும். தேவகுணத்துக்கு உண்டான நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து அசுர குணமே இல்லாம இருப்பாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. அவங்க கிட்ட அசுர குணமும் மனித குணமும் இருக்குது. அந்த அசுர குணத்திலிருந்து விலகி மனித குணத்தில் நினைச்சாலே அதுவே மிகப்பெரிய வெற்றி. அதுவே நம்ம வாழ்நாள் சாதனை. அசுர குணத்தை வந்து செயல்படுத்தாம தடுத்து மனுஷ குணத்துல நம்ம நின்னாவே அதுவே வாழ்நாள் சாதனை, அதுவே மிகப்பெரிய வெற்றி. தேவகுணத்தை அடைய யாரால முடியும்? மெஞ்ஞான வாழ்க்கையை வாழ்ந்து கர்ம வினைய வென்றலாம் அப்படிங்கிற ஆர்வம், தீவிர ஆர்வம் இருக்கவங்களால மட்டுமே அது முடியும். தேவகுணத்தை முடிஞ்சா அடைய முடியும், முடிஞ்சா அடையலாம். அப்பொழுது உறுதியா அடைஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அடையவே முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க முயற்சி, அவங்க தீவிரமா அதை எடுத்துக்கூடிய அந்த இதை பொறுத்து இருக்கு, முயற்சிகளை பொறுத்து இருக்கு. அவங்களுக்கு அமையக்கூடிய குருவை பொறுத்து இருக்கு. குருவுல நிறைய போடி குருவை கலந்துருப்பாங்க. அவங்க இயக்கத்தை வளர்த்துக்கிறதுக்காக ஒன்னு அடிமையா வச்சிருப்பாங்க. இல்லைன்னா அவங்க மற்றவங்க போதனை வேற மாதிரி மாத்தி வச்சு போட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த மெய்வழிச்சாலை ஆண்டவருடைய கருத்தை மட்டும் படிச்சுட்டு ஒரு ஆயிரக்கணக்கான குருவுகள் வந்து இவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்தி இவங்க வந்து தனித்தனி இயக்கங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த புக்கை படிச்சுக்கிறது, அவருடைய 4 வேதங்கள் இருக்கு, அதுல எல்லாமே அவர் சொல்லிட்டார். இனி எத்தனை காலத்துக்கு நம்ம வாழ்ந்தாலும் என்ன பிரச்சனை அதெல்லாம் சொல்லிட்டாரு. அதை படிச்சுக்கிறது, நம்மள மாதிரி அதை படிச்சுட்டு அந்த இயக்கத்துல கூட இருக்கணும்னு இல்லை, அது படிச்சுட்டோம்னா அது எல்லாமே தெளிவாயிடும். நாம நல்லா தெளிவடைஞ்சா அந்த இயக்கத்துல இருக்கவங்களோட நம்ம சிறந்தவங்களா வர முடியும். ஏன்னா அவருடைய இதை ஃபாலோ பண்ணா அவர் வந்துருவாரு. நீங்க அவருடைய குணங்களை, நீங்க அவருடைய எழுதி வச்ச வாக்கியங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அவரோட வைப்ரேஷன் உங்களுக்கு வந்துடும்.
அப்ப அந்த மாதிரி கொஞ்சம் நெஞ்சம் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க வந்து நிறைய தனித்தனியா இயக்கத்தை வச்சுட்டு குருன்னு சொல்லிட்டு தெரியுறாங்க. அந்த குருவோட தன்மையை பொறுத்து அது மாறும். அவங்க முற்றிலும் அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. தனக்கு தகுந்த மாதிரி மாத்திக்குவாங்க, வார்த்தைகள்லாம் மாத்தி போட்டுக்குவாங்க, அவ்வளவுதான். வெறும் போதனைகள், சொற்பொழிவுகள், உபதேசங்களை நடத்திட்டு இருக்க குருவால ஒரு மனிதனை தேவகுணத்துக்கு கொண்டு வரவே முடியாது. குரு இல்லாம தனி மனிதனால் தேவகுணத்துக்கு வரவே முடியாது. வாழ்க்கை முறையை வகுத்து வைக்கணும். ஒரு மனிதன் வாழ்க்கையில அதிகபட்சம் எந்தெந்த சூழல்களை சந்திப்பான், என்னென்ன எண்ணங்கள் வரும், என்னென்ன குணங்கள் அவனுக்கு வரும், எந்த சந்தர்ப்ப சூழ்நிலை அவனுக்கு திடீர்னு தாக்கும், அந்த சூழ்நிலை அனைத்தையும் எப்படி வெல்றது அப்படின்னு வாழும் வழிமுறையை ஒரு மார்க்கமாக, அதாவது ஒரு வாழும் முறையாக அமைத்து வைத்து சென்றிருக்காங்க இல்லைங்களா? அந்த மகான்களை பின்பற்றி அந்த அவங்க அவங்க வகுத்து வச்ச மார்க்கத்தை நம்ம பின்பற்றி நடந்தால் மட்டும்தான் தேவகுணத்தை அடைய முடியும். குணங்களை பத்தி தெளிவா, சரியா, அழகா, புரியுற மாதிரி விரிவா விளக்கி சொன்னவங்க யாரு? நிறைய மகான்கள் இருக்காங்க, நிறைய ஞானிகள் இருக்காங்க. ஆனா நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. நான் தெரிஞ்ச வரைக்கும் தான் நான் சொல்ல முடியும். எம்.எஸ். உதயமூர்த்தி, அவர் புத்தகத்தை, அந்த எண்ணங்கள் புத்தகம், மனமும் பிரார்த்தனையும், அதெல்லாம் படிச்சவங்க வந்து அதை படிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வேற ரூட்டுக்கு போக மாட்டாங்க. அப்படியே திரும்பி வேற இந்த பக்கம் திரும்பிடுவாங்க. அந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ல ஆரம்பிச்சு அப்படியே ஆன்மீகத்துல ஆரம்பிச்சு அப்படியே தத்துவத்துக்கு வந்து அப்படியே மெய்ஞானத்துக்கு வந்துடுவாங்க. அதுக்கு ஒரு நிறைய பேர் அதை மாத்தினவர் எம்.எஸ். உதயமூர்த்தி. அவருடைய அந்த எழுதுற ஸ்லாங், அந்த புத்தகம் எழுதுற நடை, எழுத்து நடை இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு தெரிஞ்சு அதுக்கு நிகர வேற யாரும் இல்லை, ஓசோவுக்கு அடுத்தது. அதே மாதிரி அழுத்தந்தி வேதாத்திரி மகரிஷி, அவரு வந்து சொல்லாத விஷயமே கிடையாது. வாழ்க்கை முறை அப்படி அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு எடுத்து எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிட்டாரு. அவர் எளிமையா சொல்லுவார், நீங்க டக்குன்னு அதை பார்த்து புரிஞ்சுக்கணும். அவர் அப்படியே சொல்லும்போது சிம்பிளா சொல்லிட்டு இருப்பாரு, நீங்க அதை பார்த்து ஊன்றி அதை முக்கியமா எடுத்துக்கணும். அதே மாதிரி இறையருள் வாசி சித்தர் திருவண்ணாமலை, அவரு நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. குணங்களை பத்தி குணமா மனமா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து அவர் வந்து வேற மாதிரி லெவல்ல குணத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அது பெரிய சைக்காட்ரிக்கே தோத்தணும். அதே மாதிரி மெய்வெளிச்சாலை ஆண்டவருடைய வாக்கியங்கள் குறித்து யூடியூப், நாங்க போய் அந்த இயக்கத்தை சேர முடியல, ஏன்னா ஜோதிடர்கள் வந்து அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. எனக்கு அவர் மேல ரொம்ப ஆர்வம் இருந்தாலும் அவர் விஷயத்த படிச்சு அதை எண்ணற்ற கருத்துக்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய கருத்து தெளிவு அதில் கிடைச்சது. அதே மாதிரி என்னுடைய ஜோதிட குரு பேராசிரியர் வைத்திலிங்க ஐயா அவர்கள், அவரும் பெரிய ஞானி. அவர் சொல்லும் போது அப்படியே ஒவ்வொரு குணத்தையா பிரிச்சு இந்த ராசிக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு சொல்லி தர மாதிரி சொல்லி தருவார். அவருடைய குரு இருக்காருல்ல ஜோதிட மார்த்தாண்டன் K.S. கிருஷ்ணமூர்த்தி, அவருடைய புத்தகங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரீடர் அப்புறம் செகண்ட் ரீடர், இந்த 2 புத்தகங்கள் இல்லாத விஷயம் ஜோதிட சாஸ்திரங்களே கிடையாது. எத்தனை பேர் எத்தனை புக் எழுதினா ரெண்டையும் அப்படியே இது பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த 2 புக்கில் எழுதியிருப்பார் K.S. கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அந்த புக்கு 2 புத்தகம் படிச்சாவே ஜோசியத்துல எல்லாமே தரவாயிடும். அதுல நிறைய நான் ஆராய்ச்சி பண்ணிருக்கேன். ஒரு வரி விடாம, ஒரு வேடு விடாம ஆராய்ச்சி பண்ணிருக்கேன். அது மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தா அசுர குணத்துல இருந்து மனித குணத்துக்கு நம்ம வந்து முயற்சி செய்யலாம். நானும் அசுர குணத்துல இருந்து மனித குணத்துக்கு வரதான் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். என்ன உடனே பெரிய இதா தேவ குணமா நினைச்சுக்காதீங்க. நானும் அசுர குணம் உள்ளவன் தான். மனித குணத்துக்கு உங்களை மாதிரியே தான் நானும் வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுடைய அனுபவத்துல தேவ குணத்தை அடைய தடையா இருக்குது? நான் ஆராய்ந்த வகையில வந்து குடும்ப வாழ்க்கையும் பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, அப்படிங்கிற செயல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 2ம் நம்ம தேவகணத்துல நிலைக்க விடாம இழுத்து வந்துகிட்டே இருக்கும். அசுர குணத்தை விரும்புறவன கூட குடும்பம் ஒண்ணும் சொல்லாது. நீங்க நடைமுறையில வாட்ச் பண்ணி பாருங்க. நல்லா தண்ணி அடிச்சுட்டு நைட்டு தினமும் தண்ணி அடிச்சு விட்டு தள்ளாடிட்டு வந்துட்டு வேற கெட்ட பழக்கம் எல்லாம் வச்சுட்டு அவங்கள பிள்ளைங்களும் பொண்டாட்டி தாங்குவாங்க பாருங்க, அப்படி தாங்குவாங்க. ஆனா கெட்ட குணமே இல்லாம ஒருத்தர் வந்து அடக்கமா இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு அந்த மரியாதை இருக்காது, அவனை மதிக்காதுங்க. ஆனா அவங்களும் அப்படி தாங்க கீழே வந்துட்டவன இப்ப ஆஸ்பத்திரி கவனிக்கிறதுனா இது பண்றதுன்னா அதெல்லாம் சொத்தை கூட எல்லாத்தையும் அழிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா அவங்கள பிள்ளைங்க கவனிக்கிற வந்து பாத்தீங்கன்னா நல்ல குணத்துல கவனிக்கிறது இல்லை. அதனால இந்த அசுர குணத்தை விரும்புறவன கூட குடும்பம் ஒண்ணும் சொல்லாது. ஆனா தேவ குணத்துக்கு போகணும்னு ஒருத்தர் முடிவு பண்றான் பாத்தீங்களா, அவனை ரவுண்ட் கட்டும் குடும்பம், அவனை படாத பாடுபடுத்தும். ஏன்னா குடும்பத்துல இருக்கவங்க எல்லாமே பெரிய தேவ குணம் உள்ளவங்க, அவங்க எல்லாம் அசுர குணம் உள்ளவங்க தானே. ஒருத்தர் தேவ குணத்துக்கு போறாங்கன்னா அவனை விடாத அளவுக்கு என்னென்ன ரவுண்டு வளைச்சு அடிக்கும். அது மாதிரி ஒண்ணு நெஞ்சில அடிக்கும், 20 கிலோ சம்டி வச்சு ஒரு பையன் நெஞ்சில் அடிப்பான், பொன்னாடி அப்படி சிரிச்சுக்கிட்டே பின்னாடி கத்தியில குத்திடுவா. இன்னொரு பையன் வந்து எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ படுத்துவான். இந்த மாதிரிலாம் சம்பவங்கள் நடக்கும் இந்த தேவகுணத்துக்கு போறவங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க அனுபவத்துல இதெல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. குடும்பம் படாத பாடுபடுத்தும். அதே மாதிரிதான் சம்பாதிக்கணுங்கிற எண்ணமும் அதுல சம்பந்தப்பட்டவங்களும் நம்ம தேவகுணத்துக்கு செல்ல விட மாட்டாங்க.
நம்ம ஒரு பெரிய இயக்கத்தை நடத்துறோம், ஒரு பெரிய தொழிலதிபரா இருக்கோம், ஒரு பெரிய வியாபாரியா இருக்கோம், அதுல இருந்து வெளியே வர முடியாது அப்படின்னா நம்மளை வச்சு பிழைக்கிறவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க நம்மள இந்த குணத்துக்கு வர விட மாட்டாங்க. தேவ குணத்துக்கு போயிட்டா நாம பொருள் சுற்றுறதை விட்டுருவோம், இவரால்தான் நம்ம பொருள் சம்பாதிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதனால குடும்பம் அப்படிங்கிற எண்ணமே நமக்கு தாமரை இடம் மேல தண்ணி போலதான் இருக்கணும். அப்பதான் தேவ குணத்துக்கு போக முடியும். எந்த குணங்களை நீங்க அசுர குணங்கள், மனித குணம், தேவ குணம் அப்படின்னு சொல்றீங்க? எப்படி அதை கேட்டகரி பிரிக்கிறீங்க? நம்முடைய இச்சைகள் இருக்கு இல்லைங்களா, இச்சைகள்னா என்ன? ஆசைகள். அதனாலதான் நமக்கு எண்ணம் வருது. ஒரு ஆசை வந்தோன்னா அதை அடையறதுக்கு எண்ணம் உள்ள உற்பத்தி ஆகுது. பறக்கணும்னு எண்ணம் வந்தோன்னா ரெக்க விரியுது இல்லை, அது வரைக்கும் ரெக்க அமைக்கிட்டு தானே இருக்கு. பறக்கணும்னு ரொம்ப ரெக்க, அது மாதிரி அந்த ஆசையை நிறைவேற்றிக்கணுமா எண்ணம் வருது. அதனாலதான் எண்ணம் விரிவடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஆசைகளை நிறைவேற்றிக்க நமக்கு எண்ணம் விரியுது. அந்த எண்ணம் வெறித்தனமா மாறி, அந்த எண்ணம் சாதாரணமா செயல்பாடுகள் இல்லாம வெறித்தனமா மாறி நமக்கோ அடுத்தவங்களுக்கோ துன்பம் தரும்போது அது அசுர குணம்னு சொல்றோம். நமக்கும் மற்றவங்களுக்கும் துன்பம் தராம இருந்து அடுத்தவரால் நமக்கு வர துன்பத்தையும் தாங்கிக்கிறப்போ, நாம நமக்கு துன்பம் பண்ணிக்கல, அடுத்தவங்களும் துன்பம் பண்ணிக்கல, போதுமா? அடுத்தவங்க நமக்கு துன்பம் தராம விட்டுருவாங்களா? அதை தாங்குற பழக்கமும் வரும்போது அது மனித குணம். அதை தாங்கலைன்னா அதுக்கு அப்போசிட் பண்ணி ரியாக்ட் எங்க நீங்க பண்ணீங்கன்னா அது அசுர குணம். நீங்க அதுக்கு ஏத்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது அசுர குணமா மாறிடும். அது சொல்லிட்டு போறாங்க, அவங்க அறிவிக்கப்பட்டது அவ்வளவுதான், அவங்க குணம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போயிடணும். அப்ப அது மனித குணம் ஆயிடுது. அதே மாதிரி ஆசைகளையே கட்டுப்படுத்தி, இச்சைகளையே கட்டுப்படுத்தி, எண்ணங்களே தன் வசப்படுத்தி நம்ம நினைச்சாதான் இந்த எண்ணம் விரியணும். நாம விரும்பினா இச்சையை நமக்கு அடிமையா பயன்படுத்தணும். ஆசையவே நமக்கு அடிமைப்படுத்தி வச்சிருக்கணும். ஆசைக்கு நாம அடிமையாக கூடாது. அது மாதிரி இச்சைக்கு நான் அடிமையாக கூடாதுன்னு நினைச்சு இச்சையை பழக்கப்படுத்தி வாழ்க்கை முறையாக அமைத்து கொண்டவங்கள அதை சரியானபடி ஒரு மருந்து மாதிரி கரெக்டா அமைச்சுக்கிட்டவங்க தான் தேவகுணத்துல வாழ்றோம். எனக்கு தெரிஞ்ச அது மாதிரி இப்ப வாழ்றவங்களை எனக்கு தெரிஞ்ச ஆடல, அதாவது கோடியில ஒருத்தர் இருக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியலங்கிறதுனால உலகத்துல இல்லைன்னு சொல்லக்கூடாது. இல்ல, கோடியில ஒருத்தர் தேவகுணத்துல இருக்கலாம். அவங்க பாத்தீங்கன்னா வெளியே தெரிய மாட்டாங்க. ஒரு இயக்கம்னு பேர் வச்சு அவங்கள நடத்தவே மாட்டாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி தேவகுணத்தை அடையிறது மெய்ஞான வாழ்க்கை. நமக்கு அது தேவையில்லை. நாம மகானா மாற வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம மனுஷனா மாறினாலே போதும். மனுஷனா மாறதுக்கு நமக்கு இந்த பிரிவில் அடைய முடியுமான்னு தெரியலையே. அதனால நம்ம முதல்ல மனுஷனா மாறினாலே போதும். ஆனா மனித கணத்தை நல்லா நம்ம பழக்கப்படுத்தி வச்சுட்டாலே அதுவே மிகப்பெரிய வெற்றி. you